ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம்? அவன்கிட்ட இருந்து தள்ளியே இரு, அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் லிமிட்டோட இரு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதை பி அவே ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். பி அவே அப்படின்னா தள்ளி இருன்னு சொல்றது. ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து. ஓகேங்களா? பி அவே ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு. இது என்ன பாதிக்குமா? அதாவது நம்மள அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்போம் இல்லையா? இது என்ன அஃபெக்ட் பண்ணுமா, இது என்ன பாதிக்குமா கேட்போம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? இது என்ன பாதிக்குமா? இது எப்படி சொல்லலாம்னா, வில் இட் அஃபெக்ட் மீ, வில் இட் அஃபெக்ட் மீ. அதாவது வில்னா ஃபியூச்சர் இல்லையா? பாதிக்குமா, வில் இட் அஃபெக்ட் மீ அப்படின்னு கேட்கலாம். இது ரொம்ப அநியாயமா எனக்கு தோணுது, இது ரொம்ப அநியாயமா எனக்கு தோணுது. இது எப்படி சொல்லுவோம்? அநியாயம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எதுவும் சரியில்லை அந்த மாதிரி சொல்றது. ஐ ஃபீல் இட்ஸ் ஸோ அன்ஃபேர். இது எனக்கு சரியா தோணல, நல்லதா தோணல, அநியாயமா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இதோ போ, இதோ போ, இப்போ போ, இப்படி சொல்றது எப்படி சொல்லலாம்? இதோ போ. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னா, ஹியர் யூ கோ, இப்போ போ, ஹியர் யூ கோ, இதோ போ, ஹியர் யூ கோ. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எப்படி சொல்லுவோம்? அவன் இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? அவன் இங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். ஐ வாண்ட் ஹிம்னா நம்ம இருக்கணும், டு பி ஹியர் இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஓய்விடுங்கள், அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? இல்ல ஒரு ஒர்க்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, டேக் அ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ரெஸ்ட் ஓய்வு அப்படின்னாலே பிரேக், டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லலாம். இல்ல டேக் அ ரெஸ்ட்ன்னு சொல்லலாம். எப்படி நான் சொல்லலாம்? டேக் அ பிரேக் அப்படின்னா ஒரு பிரேக், குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. டேக் அ ரெஸ்ட் அப்படின்னாலும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. அவ என்ன அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொன்னான். அவ என்ன அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொன்னான். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? இதுல ரெண்டு பேரு, அதாவது ஒரு ஜென், அதாவது ஒரு லேடி, ஒரு ஒரு மேல், ஒரு ஃபீமேல். ஓகேங்களா? ஷி டோல்ட் ஹிம் டு பி அவே ஃப்ரம் ஹிம். ஷி அவ தான் சொன்னான். ஸோ ஷி டோல்ட் மீ என்கிட்ட சொன்னா, டு பி அவே ஃப்ரம் ஹிம் அவன் கிட்ட இருந்த, அவேனா தள்ளி இருக்கிறதுன்னு சொல்றது. வயிறு முட்டை சாப்பிட்டேன், வயிறு முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவோம்? இந்த வயிறு முட்டை சாப்பிட்டேன் அப்படிங்கறத ஒரு சிம்பிள் ஒரு வேர்ட்ல, இங்கிலீஷ் வேர்ட்ல சொல்லலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வயிறு முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றத ஐம் ஸ்டஃப்டு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டஃப்டுனா ஃபுல்லா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எதுக்கழிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஐம் ஸ்டஃப்டு, ஃபுல்லா சாப்பிட்டேன் அந்த மாதிரி சொல்ற சென்டென்ஸ்க்கு இந்த ஸ்டஃப்டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வயிறு முட்டை சாப்பிட்டேன், ஐம் ஸ்டஃப்டு, போதும் ஐம் ஸ்டஃப்டு அப்படின்னு சொன்னா ஃபுல்லா சாப்பிட்டேன் அந்த மாதிரி சொல்றதா ஐம் ஸ்டஃப்டு அப்படின்னு சொல்றது. அவனுக்கு மார்க்கன், அவனுக்கு மார்க்கன், அதாவது ஒரு நம்ம நார்மல் எல்லாத்துக்கும் ஒரு கண் ரெண்டு கண்ணுமே ஒரே மாதிரி பார்ப்போம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு கண் ஒரு மாதிரி, இன்னொரு கண் இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்குவிண்ட் ஐன்னு சொல்லுவோம். ஹி இஸ் ஸ்குவிண்ட் ஐடு, அதாவது அவனுக்கு மார்க்கன் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஹி இஸ் ஸ்குவிண்ட் ஐ அப்படின்னா ஒவ்வொரு ரெண்டு கண்ணுமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸை நம்ம வீடியோஸ்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. வீடியோஸா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்டா போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அப்கமிங் டேஸ்ல அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அது எனக்கு